டைரக்டர் கார்த்திக் நாரின் இயக்கத்தில் வெளிவந்திருக்க நிறங்கள் 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க. அவர் வந்து பல பேருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு. அவரோட பொண்ணு ஒரு விடிய காலையில் மிஸ் ஆயிருதா. அதனால் அந்த பொண்ணு கூட படிக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணை தேடுறதுக்காண்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுறான். அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்காண்டி ப்ரொடியூசரை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவன் ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அவனோட ஸ்கிரிப்ட் காணாமல் போயிடுது. அங்கேருந்து கட் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஃபிலிம் மேக்கரோட அப்பா தான் இவர். இவரோட கேரக்டரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் இவருக்கும் ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பையனுக்கும் ஒரு கிளாஷ் வந்துடுது. அதனால் அந்த பொலிட்டீஷியனோட பையன் இவர் பையனை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிடுதான். ஸோ இந்த மூணும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. இதுக்கடுத்து இவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அதர்வா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ரகுமான் அவர் தான் அந்த டீச்சராக நடிச்சிருக்காரு. சரத்குமார் அவர் தான் போலீஸாகவும் நடிச்சிருக்காரு. அப்புறம் அம்மு அபிராமி அவங்க தான் டீச்சரோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அது போக படத்தில் நடித்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. டிஜோ டோமி அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே. படத்தோட ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நார்மலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரிச் ஃபீல் கொடுந்துச்சு. ஏன்னா லைட்னிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் அவங்க மூட சட்டிலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஜேக்ஸ் பிஜாயோட மியூசியம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இந்த ஸ்டோரி லைன் ஒரு ஓல்டு ஃபேஷனேட் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா பண்ணதுனால எல்லாருக்கும் புரியும்படி எடுத்ததுனால இந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. என்னதான் இது ஒரு க்ரைம் த்ரில்லராக இருந்தாலும் மக்களுக்கு இப்போ நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இதுதான் அப்படின்னு 1 2 3 ப்ராபபிலிட்டியை அவங்களே யோசிச்சு வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிறதுலே ஈஸியான ப்ளாட்டை தான் இவங்க எண்டிங்காகவும் வச்சுருக்காங்க. அப்புறம் படத்தில் அதர்வா கேரக்டர் அங்கங்கே ட்ரக்ஸ் எடுத்துக்குது. ஆனால் இப்போ உள்ள படத்தில் வில்லன் கேரக்டர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்டும் அந்த கேரக்டருக்கு நடக்கிற பேக் ஃபயரும் உண்மையிலே ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இதை பண்ணால் தான் ரைட்டிங் நல்லா வரும், வேறு வேர்ல்டுக்குள்ளே போக முடியும், 10 15 பேரை போட்டு அடிக்க முடியும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்புறம் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீனை ஃபுல்லாக காட்டாமல் கட் பண்ணி ஆஃப்டர் ஃபைட் எஃபெக்ட் சீன்ஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் வருது. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி ஃபைட்டோட எண்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஃபைட் அப்படியே ரிவர்ஸ் ட்ராக்கில் ப்ளே ஆகுது. அந்த ஃபைட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டுமே ஆகலை. என்ன தான் இந்த படத்தில் நிறைய சிரிக்கிற மாதிரி எங்கேஜிங்கான சீன்ஸ் இருந்தாலும் படத்தில் நிறைய ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக தான் போச்சு. அதர்வாவோட பொசிஷன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் இந்த டைட்டிலுக்கு டெஃபினிஷனும் கொடுத்துருந்தாங்க. ஹியூமனோட எமோஷன்ஸ் வந்து பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, இட்ஸ் கிரே. ஏம்னா ஒரு சிச்சுவேஷன் தான் நம்மளை குட் ஆர் பேட் டிசிஷன் எடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய தடம் பதிச்சிட்டாரு. ஆனால் சில சிச்சுவேஷன்னால நரகாசுரன், மாஃபியா, மாறனுக்கு அடுத்து இந்த படம் தான் ஒரு ப்ராப்பர் ரிலீஸாக இருக்குது. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.